வெல்கம் டு லெட்லன் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, அப்கமிங் வீடியோஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மோக் டெஸ்ட் மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. இதில் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 2023 வந்து பேப்பர் 2ல் லாங்குவேஜ் 1 தமிழாக செலக்ட் லாங்குவேஜ் 1 வந்து தமிழாக செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பார்ட்டில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி தமிழ் லாங்குவேஜ் சிலபஸ் டிஸ்கஷன்ஸில் பார்த்துருந்தோம். லாங்குவேஜ் 1 நீங்கள் எந்த லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணாலும் அதில் வந்து ஒரு பேராகிராஃப், அதாவது ஒரு பேரா மாதிரி அது வந்து டைலாக்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நாவல், ஒரு நெரேட்டிவாக இருக்கலாம். இன்னொரு இது உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா போயம், பாடல் மாதிரி இருக்கும். அதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி தமிழ் லாங்குவேஜ் சிலபஸ் ப்ரிப்பரேஷன் டிஸ்கஷனில் சொல்லியிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து தமிழில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அந்த ஸ்டார்டிங் அந்த நம்ம பேராகிராஃப் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே இதை உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்குறவங்க இதை வந்து நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் லாங்குவேஜ் 1 செலக்ட் பண்ணியிருந்தீங்க, தமிழை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் வந்து மொத்தம் வந்து 91 இருந்து 105 வரைக்கும் ஆன்சர் பண்ணணும். அதில் 91 99 வரைக்கும் இந்த பேராகிராஃப் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த பேராகிராஃப் தமிழை பற்றி. அதாவது நம்மளோட தமிழில் நம்ம நிலம் அமைப்பு இருக்கும்ல, இந்த 5 நிலங்கள் அதெல்லாம் சொல்லுவோம், கருப்பொருள், உரிப்பொருள் அதெல்லாம் சொல்லுவோம். அதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நான் வந்து கொஸ்டின்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். ஆகஸ்ட் 2023 கேட்டிருந்த அதே கொஸ்டின்ஸ் தான், அதே இதுதான். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் பேராகிராஃபை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு இங்கே கீழே கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஆன்சர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்னென்ன ஆப்ஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு ஆன்சர் கீ மாதிரி என்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படின்றத நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களோட கமெண்ட்லேயும் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து மொத்தமாக இந்த பேராகிராஃப் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து நமக்கு லாங்குவேஜில் 15 கொஸ்டின்ஸ் வந்து வரும், 15 மார்க்குக்கு. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் என்னென்ன ஆன்சர் அப்படின்ற அதோட ஆப்ஷனை, இப்போ 95க்கு ஆப்ஷன் 3 அப்படின்னா 95 அப்படின்னு போட்டு அதில் ஹைஃபன் போட்டு 3 அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்படி இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் 91லேருந்து 105 வரைக்கும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓரளவுக்கு எல்லாருமே பண்ணதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு கமெண்ட்லேயும் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத போட்டுட்டு கடைசியாக ஒரு வீடியோ ஆன்சர்க்கு வீடியோ மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரியும் நான் வந்து போடுறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் தமிழ் லாங்குவேஜ் ஆகஸ்ட் 2023 கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். அதே ஃபார்மேட்டை தான் உங்களுக்கு டைப் பண்ணி இதில் நான் போட்டிருக்கேன். அந்த பேராகிராஃபை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பேராகிராஃபில் 91 இருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் ஒரு போயம் சொல்லியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 99 வரைக்கும் பேராகிராஃபோட கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு கவிதை, ஒரு பாடல் மாதிரி கொடுக்குறாங்க. அதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 100லேருந்து 105 அது வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த பாடல் வரியையும் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாடலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை ரீட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபுல்லாக 91 to 105 வரைக்கும் போடுங்க. யார் வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி எவ்வளோ மார்க்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொருத்தவங்களோட கமெண்ட்லேயும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்ன ஆன்சர் அப்படின்றதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு கரெக்ஷன், இங்கே வந்து கடுகு உள்ளம் ஹைஃபன்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து துவரை உள்ளம் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. துவரை உள்ளம். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனில். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி, ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி தான். எப்படி நீங்கள் வந்து அவங்களோட அந்த புரிதல் இருக்குது, டைம் கன்சியூமிங் வந்து எவ்வளோ வருது அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது. ஏன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் எதுவுமே நம்ம இல்லை, ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்றப்ப ஒரு பயம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இது வந்து ஸ்டார்டிங் இதான் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்றவங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு சின்ன டெஸ்ட்டு மாதிரி தமிழ் லாங்குவேஜுக்கு ஸோ கொடுத்துருக்குற
இந்த பேராகிராஃப்ஸ் போயம்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி அதை எடுத்ததுக்கப்புறம் அது ஒவ்வொன்றா ரீட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஆன்சர் டிஸ்கஷன்ஸும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு டெஸ்ட் வீடியோ மாதிரி தான். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு டெஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். தமிழ் லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து அதுவும் ஃபஸ்ட்டு லாங்குவேஜாக, அதாவது லாங்குவேஜ் 1 வந்து தமிழை செலக்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபார்மேஷன்ஸ் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், பேராகிராஃப்லாம் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமான்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த டெஸ்ட். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை வந்து பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இது வந்து ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.